சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. தோழர்களே, அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிபிஎஸ்பியுடைய ஆர்டிகிள்ஸ், விதிகள் என்ன இருக்குது. ஆர்டிகிள் 36லேருந்து 51 வரை ஆர்டிகிள்ஸ் என்ன இருக்குது. இப்போ டிபிஎஸ்பி பார்க்குறோம், ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ்னால் ஆர்டிகிள் 36ல் ஆரம்பிக்குது, 51ல் முடியுது அப்படின்ட்டு பார்க்குறோம். நம்ம தேர்வு நோக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிகிள்ஸை ஒரு லைட்டாக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை கிளாஸிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அரசியலமைப்பு அறிஞர்கள் எவ்வாறு அதை பிரிக்கிறாங்க அதை பின்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு லைட்டாக ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு வந்துடுவோம். ஆர்டிக்கிள் 36லேருந்து ஆர்டிக்கிள் 51 வரை. அப்போ என்ன இருக்குது? ஆர்டிக்கிள் 36, 37, 38 இருக்குது, 39, 39 ஏ இருக்குது, அப்புறம் 40 இருக்குது, 41 இருக்குது, அதுக்கப்புறம் 42 இருக்குது, 43, 43 ஏ, 43 பி, 44, 45, 46, 47, 48, 48 ஏ, 49, 50, 51. சரியா? இத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள், 36லேருந்து ஆரம்பித்து 51 வரை விதிகள் இருக்குது. இதில் இந்த கேபிட்டல் ஏலாம் வருது பாருங்கள், இது எல்லாமே அடிஷன் தான், புதிதாக சேர்க்கப்பட்டது. 43 ஏ, 43 பி, 48 ஏ, இதெல்லாம் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேர்க்கப்பட்டது. பின்னால் 97th, 86th இப்போ சில கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் மூலமாக சேர்க்கப்பட்டது, புதிதாக சேர்க்கப்பட்டது. அது நம்ம பின்னால் பார்ப்போம், எப்போல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ முதல்ல நம்ம ஏன்னா தனி விதி தான், 43 உடைய பிரிவு இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 43ல் வித்தின் ப்ராக்கெட் ஏ அப்படின்னு கொடுத்தா அதனுடைய உள் பிரிவுன்னு எடுத்துக்கலாம். இது கேபிட்டல் ஏ போட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? புதிதாக சேர்க்கப்பட்ட இணைக்கப்பட்ட ஆர்டிக்கிள் அப்படின்ட்டு தான் நம்ம எடுக்கணும். சரியா? புதிதாக இணைக்கப்பட்ட ஆர்டிகிள்ஸ். அப்போ டிபிஎஸ்பியில் இத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்குது. இதில் எது அந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், எதெல்லாம் அந்த பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 38ல் இருந்து தான் பிரின்சிபிள்ஸ் ஆரம்பிக்கும். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தோம், ஆர்டிகிள் 12 டெஃபினேஷன் ஃபார் ஸ்டேட் சொல்லுவாங்க, 13 அதனுடைய அப்ளிகபிலிட்டி எதை சொல்லுவாங்க, 14 தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் 36 டெஃபினேஷன் ஃபார் ஸ்டேட்டுக்கு சொல்லுது. இந்த டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா ஸ்டேட் தான். அப்போ அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கிள் 36. அங்கே 12 பார்த்த மாதிரி இங்கே என்னது? ஆர்டிக்கிள் 36. அது இது கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க. அடுத்து 37 என்ன சொல்லுது? ஆர்டிக்கிள் 37 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய அப்ளிகேஷன், இது எப்போ அப்ளை ஆகும், மக்களுக்கு எப்படி பயன்பாட்டுக்கு வரும், பயன்பாடு என்ன, நேச்சர் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த மூணையும் சொல்லுது. சிக்னிஃபிகன்ஸ். அப்போ 36 என்ன சொல்லுது? ஸ்டேட்னா என்னது? டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யார்? ஸ்டேட். இப்போ ஸ்டேட்னா யார் அப்படின்றத சொல்லுது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்டேட்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ், சட்டமன்றம் மற்றும் நிர்வாகம், மத்திய சட்டமன்றம், மாநில சட்டமன்றம், மத்திய நிர்வாகம், மாநில நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் சட்டப்பூர்வ அமைப்புகள், இவங்க எல்லாமே ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் எதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க? டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்த போகிறாங்க. 36 ஸ்டேட். 37 இதோடைய நேச்சர் என்ன, அப்ளிகேஷன் என்ன, சரியா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், நேச்சரை பார்த்துட்டோம், ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ இது என்னது? சட்டம் போட்டு தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஆஸ் இட் இஸ் இது அப்ளிகபிள் ஆகாது. அரசுகள் டிபிஎஸ்பியை செயல்படுத்த முன் வரணும், அதற்கென்று சட்டங்களை இயற்றணும் அப்படின்ட்டு ஆர்டிகிள் 37 சொல்லுது. சட்டங்களை இயற்றி அதை செயல்படுத்தணும். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆஸ் இட் இஸ் அப்ளிகபிள் ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் எப்போ இது அப்ளை ஆகுது? டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு அரசு சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்தணும். சரியா? ஓகே. அதனுடைய இயல்பு என்ன? நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். முக்கியத்துவம் என்ன? இது பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மக்களுடைய சோஷியல் அண்ட் எக்கனாமிக் வெல்ஃபேருக்காக டிபிஎஸ்பி பாடுபடுது. சரியா? இதெல்லாம் இதில் இருக்குது, ஆர்டிகிள் 37 இருக்குது. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க மாட்டாங்க. அடுத்து 38 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் டு செக்யூர் சோஷியல் ஆர்டர்,
ஸ்டேட் டு செக்யூர் சோஷியல் ஆர்டர் அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க. சோஷியல் ஆர்டர் எதுக்கு? ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக், ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அரசு ஒரு சமூக ஒழுங்கை கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது கேட்க மாட்டாங்க. ஸ்டேட் டு செக்யூர் சோஷியல் ஆர்டர். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மினிமைஸ் த, இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மினிமைஸ் த இன்இக்வாலிட்டி இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் சமத்துவத்தை கடைபிடிக்கணும். அதுக்குன்னு மக்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. ஒரு சமூக ஒழுங்கை அரசு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ப்ரீஃபாக நம்ம பின்னால் பார்க்கலாம். அடுத்ததாக 39 அதே மாதிரி தான். certain principles to be followed by the state, certain principles to be followed by state. அரசு சில விஷயங்களை கடைபிடிக்கணும் பை ஸ்டேட். ஈக்குவல் ஒர்க் ஃபார் ஈக்குவல் பே, ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்ட்டு ஒரு 6 விஷயங்களை சொல்கிறாங்க. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிலாம் சொல்லுவாங்க. 39லேயே பார்த்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ ஒரு 6 விதிகளை இதில் சொல்கிறாங்க. சர்டன் பிரின்சிபிள்ஸ், ஒரு 6 பிரின்சிபிள்ஸை சொல்கிறாங்க. 6 பிரின்சிபிள்ஸை அரசாங்கம் பின்பற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீஃபாக பார்க்குறது பின்னால் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், இந்த 4 ரொம்ப முக்கியம் கிடையாது. 4மே ரொம்ப முக்கியம் கிடையாது. 36 என்ன சொல்லுது? அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள். அப்போ அரசுன்னா யாரியா அப்படின்னு சொல்லுது 36. 37 என்ன சொல்லுது? இந்த டிபிஎஸ்பியுடைய நேச்சர் என்ன, இது எப்படி அப்ளிகபிள் ஆகும், சட்டம் போட்டால் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுது. 38 என்ன சொல்லுது? அரசு ஒரு சமூக ஒழுங்கை கடைபிடிக்கணும். தட் இஸ் சோஷியல் ஆர்டர், ஸ்டேட் டு செக்யூர் சோஷியல் ஆர்டர். எதுக்கு? ஏழை பணக்காரன் ரொம்ப பாகுபாடெலாம் இருக்கக்கூடாது. மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ், வேறுபாடுகளை களையணும். இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுது. சரியா? 38 இதெல்லாம் சமத்துவ நெறிகள்னு சொல்லுவோம். 38 19 சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ். 39 என்ன சொல்லுது? ஒரு 6 பிரின்சிபிள்ஸை அரசாங்கம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுது. சரியா? 39 certain principles to be followed by state. எத்தனை பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க? 6 பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்க்கலாம். சரியா? ரைட். இதுக்கப்புறம் தான் முக்கியமாகவே ஆரம்பிக்குது. இது என்னென்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃப்ரீ லீகல் எய்ட், அதாவது ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. 39A. 39A என்ன சொல்லுது அப்படின்னா, சம நீதியாக இருக்கணும். அனைவருக்கும் ஏழை பணக்காரன், சாதி, உயர் சாதி, தாழ்ந்த சாதி அப்படிலாம் வேறுபாடுகள்லாம், ஆண் பெண் பாகுபாடு எதுவும் காட்டக்கூடாது. சம நீதி, அனைவருக்கும் சம நீதி தான். அடுத்ததா ஃப்ரீ லீகல் எய்ட், இலவச சட்ட உதவி. இதுதான் முக்கியமானது. இலவச சட்ட உதவி கொடுக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கிள் என்னென்னா 39A. அப்போ பணக்காரன் பெரிய வக்கீலை வச்சு வாதாடிடுவான், ஏழை என்ன பண்ணுவான்? அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்? அரசாங்கமே வழக்கறிஞரை வைத்து அவன் வாதிடுவதற்கு உதவி செய்ய வேண்டும். இலவச சட்ட உதவி கிடைப்பதற்கு அரசு வழிவகை செய்யணும். பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. தாலுக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலாம் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு கொலையே செய்தாலும், சூழ்நிலை காரணமாக ஒரு கொலை செய்தாலும் தனக்காக வாதிடுவதற்கு ஒரு வழக்கறிஞரை அரசு உதவியுடன் அமர்த்தி கொள்ளலாம். இலவச சட்ட உதவியும் ஆலோசனையும் அவருக்கு கிடைக்கும். இதை உறுதி செய்யணும் அப்படின்ட்டு தான் அந்த ஃப்ரீ லீகல் எய்டை சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 39A ரொம்ப முக்கியமானது. 39A ரொம்ப முக்கியமானது. சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது ஃப்ரீ லீகல் எய்டு. 39 நம்ம பார்க்கணும். கிளாசிஃபிகேஷன் பார்க்குறப்ப பார்ப்போம். 39A ஃப்ரீ லீகல் எய்டு. ஸோ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு, சம நீதியும் இலவச சட்ட உதவியும் 39A. அடுத்ததா ஆர்டிகிள் 40 ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. சிம்பிளாக வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? வில்லேஜ் பஞ்சாயத். ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். கிராம ஸ்வராஜ்யம் என்பது காந்தியுடைய கனவு. சரியா? கிராமங்கள் தங்களுடைய தன்னாட்சி அதிகாரங்களை பெற்று இருக்க வேண்டும்,
தமக்கான நிர்வாகத்தை தாமே பார்த்து கொள்ள வேண்டும், அதற்கான நிதி ஆதாரங்கள் அவற்றுக்கு செய்து கொள்ள வேண்டும், கிராம ராஜ்யமே ராமராஜ்யம் அப்படின்ட்டு யார் நினச்சா? காந்தி நினச்சார். அப்போ காந்தியுடைய பிரின்சிபலை செயல்படுத்தும் பொருட்டு கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பியில் ஒரே ஒரு விதியை மட்டும் அம்பேத்கர் அலோவ் பண்ணார். இதில் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முரண்பாடுகள் இருந்துச்சு. கிராம சுவராஜ்யம் தான் உண்மையான மக்களாட்சி அப்படின்ட்டு காந்தி நினைக்கிறார். ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்லார், இப்போ உள்ள கிராமிய கட்டமைப்பில் 1950கள் 40களில் இருந்த கிராமிய கட்டமைப்பு வர்ணாசிரம சாதிய வேறுபாடுகளை கொண்டிருக்கிறது. அப்போ கிராமத்தில் தன்னாட்சி அமைப்பும் அதிகாரமும் கொடுக்கும் பட்சத்தில் அது உயர் சாதியினர் ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்குவதற்கு வழிவகை செய்துவிடும் அப்படின்ட்டு அம்பேத்கருக்கு இதில் சின்ன கருத்து முரண்பாடு. அதனால் அவர் வில்லேஜ் பஞ்சாயத்து அமைப்பதை வேறு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் எதுவும் கொடுக்காம டிபிஎஸ்பியில் கொண்டு போய் வச்சுட்டார். ஆர்டிக்கிள் 40 கொண்டு போய் வச்சார். விதி 40 ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். சரியா? காந்தியன் பிரின்சிபல் நடைமுறைப்படுத்தும் பொருட்டு செயல்படுத்தப்படுது. அடுத்து ஆர்டிக்கிள் 41 ரைட் டு ஒர்க் அப்படின்ட்டு சொல்லுவோம். ரைட் டு ஒர்க் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமா? ரைட் டு ஒர்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருக்கோமா? இல்லை. ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன். கல்வி மற்றும் வேலைக்கான உரிமை. இன் கேஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ் இன் செர்டன் கேசஸ் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருந்தோம்னா எல்லோரும் எனக்கு வேலை என்பது அடிப்படை உரிமை எனக்கு கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் ரைட் டு ஒர்க்காக அங்கிட்டு போய் வைக்க முடியல. வேலைக்கான உரிமை என்பது கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வைக்கலை. சரியா? எங்கே வச்சுருக்காங்க? டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கிள் 41 வச்சுருக்காங்க. வேலைக்கான உரிமை, கல்விக்கான உரிமை சட்டங்கள் போட்டு பின்னால் கொண்டு வந்துட்டோம். கல்வி உரிமை சட்டம் பார்த்தோம் 2009. ஆனால் அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வைக்க முடியாது. ஏன்னா கட்டாயம் அதை அரசு செயல்படுத்தியே ஆகணும். ஆனால் டிபிஎஸ்பியில் வச்சா அரசாங்கம் நினச்சா செயல்படுத்தலாம், செயல்படுத்தாமல் இருக்கலாம். சரியா? இதை நம்ம கட்டாயமாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக முடியுமா? முடியாது. அரசு ரைட் டு ஒர்க்குக்கான ஆக்ட் போட்டிருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும். அப்போ இல்லை அப்படின்னா அசிஸ்டன்ட் இன் செர்டன் கேசஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. வேலை அரசாங்கம் கொடுக்க முடியல ரைட் டு ஒர்க்கு. அப்போ என்ன பண்ணு? வேலைவாய்ப்பு உதவித்தொகை கொடுக்குறாங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 10th முடிச்சு பதிவு பண்ணால் உதவித்தொகை, +2 முடிச்சுட்டு பதிவு பண்ணால் உதவித்தொகை, கல்லூரி முடிச்சுட்டு பதிவு பண்ணால் உதவித்தொகை. வேலை கொடுக்க முடியல, வேலைக்கான உதவித்தொகை கொடுக்கலாம். சரியா? ஓல்டேஜ் வயதானவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கலாம். சிக்னஸ் தொழுநோய் வந்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கலாம். சரியா? கல்விக்கான உதவித்தொகை கொடுக்கலாம். இதெல்லாம் சொல்லுது. கொடுங்க அப்படின்ட்டு ஆர்டிக்கிள் 41 சொல்லிட்டு போயிருக்காங்க. மக்களுக்கு கல்விக்கான உரிமையை கொடுங்க, வேலைக்கான உரிமையை கொடுங்க. அது கொடுக்க முடியாத பட்சத்தில் உதவித்தொகை கொடுங்க, கல்வி உதவித்தொகை கொடுங்க, வேலை இன்மைக்கான உதவித்தொகை கொடுங்க, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை கொடுங்க, முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுங்க. கொடுக்குறாங்களா? அரசாங்கம் அனைத்து திட்டங்களும் கொடுக்குறாங்க. ஆர்டிக்கிள் 41 இதை பற்றி சொல்லுது. ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் செர்டன் கேசஸ். உதவி கொடுப்பதற்கான சில வாய்ப்புகளை 41 சொல்கிறாங்க. அடுத்து 42 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டர் அண்ட் ஹியூமேன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலைக்கான சூழலை உருவாக்கணும். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், லேபர் லாஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது என்னையா சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் தொழிலாளர்கள் நலன். அது என்ன தொழிலாளர்கள் நலன்? தொழிலாளர்கள் அந்த 1930கள் 40களில் மிகவும் சிரமப்பட்டாங்க. குறைந்த கூலி, மோசமான பணிச்சூழல், பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை. சரியா? ஊதிய பாகுபாடுகள், அடிமை பணி, இப்படிலாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்? பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், நல்ல பணிச்சூழலை உருவாக்கணும். அப்போ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் படி என்ன பண்ணுங்கள்? கையுறைகள் உபகரணங்கள் கொடுங்க, அவங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுங்க, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுங்க, வென்டிலேஷன் ஏற்படுத்தி கொடுங்க, சேஃப்டி ஷூஸு, அப்புறம் ஐ லென்ஸ் இதெல்லாம் கொடுங்க, அந்த கண்ணாடி பாதுகாப்பு இதெல்லாம் கொடுங்க, நல்ல பணிச்சூழலை உருவாக்குங்க அப்படின்ட்டு தொழிலாளர் நலன் கருதி இந்த ஆர்டிக்கிள் 42 அம்பேத்கர் உள்ள வைக்கிறார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் அம்பேத்கர். ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் நிறைய தொழிலாளர் நல சட்டங்கள் இயற்றுவதற்கும் அம்பேத்கருடைய பங்களிப்பு கணிசமானது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், சரியா? எக்கச்சக்க சட்டங்கள் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் அதெல்லாம் பின்னால் வருது. சரியா? இந்த ஆண்டு என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டதுன்ற பார்க்க போகிறோம். அப்போ மனிதத்தன்மை மிக்க ஒரு பணிச்சூழலை உருவாக்க வேண்டும்.
பெண்கள் பணி செய்கிறாங்களா, அவங்களுக்கு மகப்பேறு உதவியும் விடுமுறையும் கொடுக்க வேண்டும். அப்போ அதை கேட்பாங்க. மகப்பேறு விடுமுறைக்கு வழிவகை செய்யக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் என்னது? 42. நல்ல பணிச்சூழல் உருவாக்குறதுக்கான கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் என்னது? டிபிஎஸ்பியில் 42. அதை சொல்கிறாங்க. அடுத்து 43 லிவிங் வேஜ், வாழ்வூதியம். வாழ்வூதியம் அளிக்கணும், நல்ல ஊதியம். வாழ்வூதியம் என்பது நல்ல ஊதியம். மினிமம் வேஜ்னா அடிப்படை, சரியா? ஸோ நமக்கு மினிமம் வேஜ்னா இது குறைந்தபட்ச கூலி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் இது வாழ்வூதியம் அப்படின்ட்டு சொல்கிறோம். குறைந்தபட்ச ஊதியம் என்பது நமக்கு அடிப்படை தேவை என்னது? வேஜஸை பல வகைகளை பிரிப்போம். மினிமம் வேஜு, லிவிங் வேஜு, ஃபேர் வேஜு அப்படிலாம் சொல்லுவாங்க. மினிமம் வேஜ்னா என்னது? நமக்கு பேசிக் நீட்ஸ் என்னது? ஃபுட்டு, ஒரு வீடு தங்கியிருக்க ஷெல்டர் அண்ட் கிளாத். இந்த 3 தான். அது அந்த இதுக்கான தேவையை பூர்த்தி செய்வது மினிமம் வேஜ். அதே இது லிவிங் வேஜ்னா கூடுதலாக ஒருத்தருடைய ஹெல்த்து, இன்சூரன்ஸு, எஜுகேஷன், இந்த 3 விஷயங்களையும் சேர்த்து பார்க்க முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஊதியம் வருதுன்னா அது லிவிங் வேஜ். வாழ்வூதியம் அப்படின்ட்டு சொல்கிறோம். வாழ்வூதியம், வாழ்வூதியம் என்பது அதான் இது, அப்படி தான் சொல்கிறாங்க. லிவிங் வேஜுக்கான இது பார்த்தீங்கன்னா அந்த 6 விஷயங்களும் சேர்த்தா தான் லிவிங் வேஜ். ஃபுட், ஷெல்டர், கிளாத், உணவு, உடை, இருப்பிடம், 3 மட்டும் கிடைச்சா அதற்கான அளவு சம்பளம் வாங்கினாருன்னா அது மினிமம் வேஜ்னு அர்த்தம். கூடுதலாக ஹெல்த்து, சரியா, மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கான வசதி, 2வது இன்சூரன்ஸு, ஆயுள் காப்பீடு கிடைக்குது, 3வது எஜுகேஷன் கிடைக்குது. இதையும் சேர்த்து கிடைச்சதுன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அளவுக்கு ஊதியமோ அல்லது சலுகைகளோ ஒரு பெற்றால் அதுதான் வாழ்வூதியம். விடுதலை அடைந்த காலத்தில் நம்மளால் வாழ்வூதியம் கொடுக்க முடியாது, மினிமம் வேஜ் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ வாழ்வூதியம் கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிஸ், பெரிய எம்என்சிஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வாழ்வூதியம் கொடுக்க வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஆர்டிகிள் 43 சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொமோஷன் ஆஃப் குடிசை தொழில்களை மேம்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. அப்போ குடிசை தொழில் மேம்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 43 அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 43A ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் தொழிலாளிகளும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது 43A. இது புதிதாக சேர்க்கப்பட்டது. 42வது சட்டத்திருத்தம் 1976 சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்க்குறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கும். மேனேஜ்மெண்ட் போர்டில் மத்திய அரசு நிர்வாகி ஒருத்தர் இருப்பார், மாநில அரசு நிர்வாகி இருப்பார், தொழிலாளர்கள் யூனியன், அந்த யூனியன்களுடைய தலைவரும் அந்த நிர்வாகத்தில் இருப்பார். இதற்கு வழிவகை செய்தது ஆர்டிகிள் 43A, ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் தொழிலாளர்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும், அவர்களும் அந்த நிர்வாகத்தில் பங்கு பெறணும். மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குன்னா அதில் யாரும் இருப்பா? தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளும் இருப்பாங்க, லேபர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்கணும் அப்படின்றதுக்கு வழிவகை பண்ணது என்னது? 43A. அடுத்து 43B ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள், அதனுடைய மேம்பாடு. சரியா? வாலண்டரி ஆர்கனைசேஷனு, அப்புறம் ப்ரொவிஷனல் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரோலு அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ கூட்டுறவு சங்கங்களுடைய மேம்பாடு 97வது சட்டத்திருத்தம் 2011 சேர்க்கப்பட்டது. நம்ம விதிகளை பார்த்துட்டு கிளாசிஃபிகேஷன் பார்க்கறதுல அதை பார்க்கலாம். கூட்டுறவு சங்கம் 43B. அடுத்து 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட், சிவில் கோட், பொது சிவில் சட்டம் என்று சொல்வதுண்டு. பொது சிவில் சட்டம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய கிரிமினல் குற்றவியல் நடைமுறை சட்டம் அனைவருக்கும் பொது தான். மதத்தின் அடிப்படையில் எந்த பாகுபாடு கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை பாருங்கள் என்ன அப்படின்னா, குற்றவியல் சட்டம் ஒரு இந்து ஒரு கொலை செய்தாலோ அல்லது ஒரு கிறிஸ்தவர் ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் செய்தாலோ அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை சமம். ஆனால் திருமண மற்றும் சொத்து சட்டங்கள் மதத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுது. இந்து வாரிசுரிமை சட்டம், இந்து திருமண சட்டம், சரியா, இந்து சொத்துரிமை சட்டம் என்று இந்து மதவாதிகளுக்கு என்று, இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்று சட்டங்கள் தனியாக இருக்கின்றன. முஸ்லீம் திருமண சட்டம், முஸ்லீம் சொத்துரிமை சட்டம் என்று தனியாக இருக்குது. கிறிஸ்தவ திருமண சட்டம், கிறிஸ்தவ திருமண பதிவு சட்டம்,
விவாகரத்து சட்டம் போன்ற சட்டங்கள் தனியாக இருக்குது. அப்போ மதத்தின் அடிப்படையில் இந்த சிவில் சட்டங்கள் மாறுபடுது. அப்படிலாம் இருக்கக்கூடாது, தேசத்தில் அனைவருக்கும் ஒரே சிவில் சட்டம் இருக்கணும் அப்படின்னு பண்ணுங்க அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷனை உருவாக்கிய பெருமக்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த டிபிஎஸ்பியில் 36 to 51 38லேருந்து ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக அதில் டிபிஎஸ்பி எல்லாமே செயல்படுத்திட்டாங்க கிட்டத்தட்ட. ஆனால் இது மட்டும் இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை. காரணம், இந்தியா ஒரு பன்முக கலாச்சாரம் மற்றும் பண்பாடு தன்மை கொண்ட ஒரு நாடு. அனைத்து மத மக்களும் இங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கென்றும் மொழி, கலாச்சாரம், பண்பாடு போன்றவை இருக்கிறது. அப்போ இதை நடைமுறைப்படுத்துவது என்பது அவருடைய உணர்வுகளை பாதிக்கும் என்பதால் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பொது சிவில் சட்டம் இது பிஜேபியோடைய அஜெண்டாவில் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் கான்ஸ்டியூஷனை உருவாக்கிய பெருமக்களில் ஒரு தரப்பார் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதையும் ஆர்டிகிள் 44 கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது மட்டுமே இதுவரை செயல்படுத்தப்படாத ஒன்றாக இருக்குது. அடுத்து 45 இயர்லி சைல்ட்ஹுட் கேர். சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். யாருக்கு? 0 to 6 பிறந்த குழந்தை முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அவருடைய முன் குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி, முன் ஆரம்ப கல்வி, ப்ரீ நேட்டல் எஜுகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ப்ரீ நேட்டல் எஜுகேஷன் 45 வயது 45 என்ற ஆர்டிக்கிளில் கொடுக்குறாங்க. சரியா? 86வது சட்ட திருத்தம் 2002 புதிதாக சேர்க்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 14 அப்படின்ட்டு தான் இதில் இருந்துச்சு. நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், நியூட்ரிஷன், சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 6. 6 வயதுக்கு கீழான குழந்தைகளுக்கு முன் குழந்தை பருவ பராமரிப்பு இருக்காங்களா? ஐசிடிஎஸ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் போட்டு வச்சுருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஊட்டச்சத்து உருண்டை வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? கிராமங்களில் அங்கன்வாடிகள் 6 வயது வரையிலான பள்ளிகளுக்கு பால்வாடி போகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து 45 சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கிளில். ஆர்டிக்கிள் 45 இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் எஜுகேஷன் அன்டில் தி ஏஜ் ஆஃப் 6. 6 வயது வரை குழந்தை பருவ பராமரிப்பு, கல்வி, நியூட்ரிஷன் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. இது ஆர்டிக்கிள் 45. அடுத்து ஆர்டிக்கிள் 46 எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் interest of scheduled caste and scheduled tribe and other weaker sections. சரியா? weaker sections அடித்தட்டு மக்கள் அல்லது கீழ்நிலை மக்களுக்கு சமூக, அதாவது என்ன பண்ணணும், பொருளாதார மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். அட்டவணை மக்கள், அட்டவணை பழங்குடியின மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்ட்டு இது சொல்லுது. ஆர்டிக்கிள் 46 சொல்லுது. சரி, 47லேருந்து 51 பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதை ஒரு ரீக்ளாசிஃபிகேஷன். இது நல்லா பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 36லேருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி இருக்குது. இதில் 36 டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் சொல்லுது. 37 டிபிஎஸ்பியை பற்றியே பொதுவாக சொல்லுது. இது எப்படி அப்ளிகபிள் ஆகும், அதனுடைய பண்பு, நேச்சர் என்ன, சரியா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லுது. 36 அப்படி போயிடுது. 38 இந்த டிபிஎஸ்பியை செயல்படுத்துகிற அரசு ஒரு சமூக ஒழுங்கை பின்பற்றணும் அப்படின்ட்டு சொல்லுது. அதாவது மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, வருமானத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, இன்இக்வாலிட்டி, மினிமைஸ் இன்இக்வாலிட்டி இன் இன்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. 38. 39 என்ன சொல்கிறாங்கன்னா அரசு சில பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 40 என்னது? கிராம சபா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 41 ரைட் டு ஒர்க்கு. சரியா? 42 என்னது? பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃபை கேட்பாங்க. 42னா என்னது? மெட்டர்னிட்டி ரிலீஃபு. 43 வாழ்வூதியம் கொடுக்கணும். அப்புறம் என்னது? காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். 44 பொது சிவில் சட்டம். 45 6 வயது வரையிலான குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி. 46 SC/ST மக்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார நலனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எடுத்தோன்னு 36ன்றது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அரசு தான் செயல்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? அரசு
அப்படின்னா என்னன்றதை சொல்கிறாங்க. 37 டிபிஎஸ்பியை பற்றியே பொதுவாக சொல்கிறாங்க. அதனுடைய அப்ளிகேஷன் எப்படி செல்லுபடியாகும், அது எப்படி நடைமுறைக்கு வரும், அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. 38 39 சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் ஈக்குவாலிட்டியை பேணணும், பொது சொத்தை சரியாக மெயின்டைன் பண்ணணும், பொது சுகாதாரத்தை கடைபிடிக்கணும், மக்களுடைய வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடியதான் 38 39. அப்போ இதெல்லாம் முக்கியம் இல்லை. 39A ரொம்ப முக்கியம். 39A ஃப்ரீ லீகல் எய்ட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 40 கேட்டுகிட்டே இருப்பாங்க. கிராம சபா, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறோம். 41 ரொம்ப முக்கியம் இல்லை, ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன். இல்லையா உதவித்தொகை வேணும். 41 42 பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அது கூட கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க, மேட்டர்னிட்டி, மகப்பேறு, பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் மகப்பேறு உதவித்தொகை வேணும். என்ன கொடுக்குறாங்க, 6 வாரம் ப்ளஸ் 6 வாரம் 12 வாரங்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை. யார் கொடுக்கணும், தனியாரே கொடுக்கணும். நம்ம தமிழக அரசாங்கம் 9 மாதங்கள் பணிபுரியக்கூடிய சகோதரிகளுக்கு மகப்பேறு விடுப்புடன் கூடிய ஊதியம் கொடுக்குறாங்க. 2 குழந்தைகளுக்கு 9 + 9 18 மாதங்கள் 2 குழந்தைகளுக்கு அவங்க விடுமுறை அவைல் பண்ணிக்கலாம். அப்போ மெட்டர்னிட்டி பற்றி சொல்லக்கூடியது என்னது, மகப்பேறு உதவி. ஆர்டிக்கிள் 42. சரியா. 43 என்னது, 43 வாழ்வு ஊதியம். 43 வாழ்வூதியம். அப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன். 43A நிர்வாகத்தில் தொழிலாளர் பங்கேற்பு. 43B கூட்டுறவு சங்கங்களுடைய மேம்பாடு. 44 பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம். 45 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய முன் ஆரம்ப கல்வி மற்றும் குழந்தை பருவ பராமரிப்பு. 46 என்னது, அட்டவணை வகுப்பு மக்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC/ST, சைல்ட்ஹுட் கேர், யூனிஃபார்ம் சிவில் கோட், ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், லிவிங் வேஜ், பெட்டர் ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இது 36 டெஃபினேஷன். சரி, அப்போ இதில் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 2 மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அதில் 38 ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் இருக்குது, சோஷியல் ஆர்டர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 39 பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 6 விதிகள் இருக்குது. இந்த 6 விதிகளை பார்க்கணும். அரசாங்கம் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் டைமரிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதில் கேட்பாங்க. சரியா. ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் கேட்பாங்க. அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிலாம் இருக்குது. ஒரு 6 விதிகள் இருக்குது, அதை கேட்பாங்க. அப்போ இதை நம்ம பார்த்துக்கோம். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 19A என்னது, ஈக்குவல் ஜஸ்டிஸ். சரியா. ஏழை பணக்காரன் பாகுபாடு காட்டாத, ஃப்ரீ லீகல் எய்டு, இலவச சட்ட உதவி கொடுங்க. 39A நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 40 ஈஸியான ஆர்டிகல். 40 ரவுண்டட் ஃபிகர் என்னது, கிராம சபா. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து. சரியா. சரியா. பஞ்சாயத்துனா 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் ஆலமரத்தடியில் சொம்பை வச்சுட்டு 4 பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. 40. சரியா. இது என்னது, 40. அது 4 பேர் தான். இது 40. கான்ஸ்டியூஷன்லே ஆர்டிகிள் 40 கொடுத்துருக்காங்க. 41 ரைட் டு ஒர்க்கு, ரொம்ப முக்கியம் இல்லை. 42 மெட்டர்னிட்டி ரிலீஃப். மெட்டர்னிட்டி ரிலீஃப். 42. சரியா. பாதி உயிர் போய் வர்றது தான் பிரசவம் என்பது. 4ல் பாதி என்னது, 2. அப்போ என்னது, 42 மெட்டர்னிட்டி ரிலீஃப். ஒரு பாதி உயிர் பிரிந்து செல்வது, ஒரு உயிரை உருவாக்குறாங்க பிரசவம் என்பது. அப்போ மகப்பேறு உதவி கொடுக்கணும் அப்படின்ட்டு 42 அப்படின்ற ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. 43 வாழ்வூதியம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். வாழ்வூதியம், லிவிங் வேஜ். ஒரு மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது. சரியா. அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது. ஃபுட், கிளாத், ஷெல்டருடன் இணைந்து கூடுதலாக என்னெல்லாம் சொல்கிறோம், இன்சூரன்ஸு, ஹெல்த்து, எஜுகேஷன் எல்லாமே கிடைக்கக்கூடியது வாழ்வூதியம். ஆர்டிகிள் 43. அடுத்ததாக ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். 43A இது என்னது, ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், நிர்வாகத்தில் தொழிலாளருடைய பங்களிப்பு. 43ஓட சேர்ந்து ஒரு அடிஷன், நீ முதலாளி இருக்கியா என்னையும் சேர்த்துக்கோ, அடிஷனாக சேர்த்துக்கோ. 43A. 43B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். கடைசியாக 97வது சட்ட திருத்தம் 2011 சேர்க்கப்பட்டது. அடுத்து 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். 4 2 ஈக்குவலாக பாருங்க, அனைவரும் சமந்தான். சிவில் சட்டத்தில் மட்டும் ஏன் பாகுபாடு கட்டுறீங்க? 4 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உனக்கும் பொது சிவில் சட்டம் தான், எனக்கும் பொது சிவில் சட்டம் தான். சரியா. இதில் பாகுபாடுகள்லாம் இல்லை, ஈக்குவல்.
சிவில் சட்டங்களிலும் அனைவருக்கும் ஈக்குவல் என்னது 4 ஈக்குவல் தான், அது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். 45 ஏர்லி சைல்ட்ஹுட் கேர். சரியா, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் யாருக்கு 6 வயதுக்கு கீழானவங்க. 6 வயதுக்கு கீழானவங்க யார்? 4 வயசு 5 வயசு குழந்தைகள்லாம் எங்கே அனுப்புவாங்க? பால்வாடிக்கு அனுப்புகிறாங்க. இப்போ எல்கேஜி யூகேஜி அனுப்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? நாங்கள்லாம் பால்வாடி தான் போனோம். அதுவும் போக மாட்டோம், கட்டெடுத்துட்டு ஓடி வந்துடுவோம். என்ன வாங்கிட்டு? ஊட்டச்சத்து உருண்டை வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம். இப்போ 4 வயது 5 வயது குழந்தைகள், அதாவது 6 வயது ஆயிடுச்சுன்னா பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ 1ஆம் வகுப்பு. அது கீழே உள்ளவங்க யார்? 4-5 வயது குழந்தைகள், அதான் 45. நான் வச்சுக்கலாமா? 45 ஆர்டிகிள் 45 இயர்லி சைல்ட்ஹுட் கேர். அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் ஸ்கூலில் இலவச உணவு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்றாங்க. அது கீழே உள்ள குழந்தைகள் என்ன பண்ணும்? பெற்றவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க? வயக்காட்டுக்கு போயிடுவாங்க பிள்ளைகளை விட்டுட்டு. சோத்துக்கு இல்லாமல் கிடக்கும். 4 வயசு 5 வயசு பிள்ளைகள்லாம் கூப்பிடு, பால்வாடி அங்கன்வாடி திட்டத்துக்கு வா, ஊட்டச்சத்து உணவுகள் கொடு, தடுப்பூசிகளுக்கு ஏற்பாடு பண்ணு, முன் ஆரம்ப கல்வி கொடு. சரியா, பெற்றோருக்கு கல்வி வளர்ப்பு பயிற்சி முறைகள், குழந்தை வளர்ப்பு பயிற்சி முறைகளும் கொடுக்குறாங்களா? கொடுக்கணும். அதான் 45 இயர்லி சைல்ட்ஹுட் கேர். அடுத்து 46 எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி. இது காந்தியுடைய பிரின்சிபல். சரியா, அட்டவணை மக்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பது ஆர்டிகிள் 46. இதில் முக்கியமானது 39A முக்கியம், 40 மிக முக்கியம், 43 லிவிங் வேஜ் முக்கியம், 43A ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட் முக்கியம், 43B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், 44 பொது சிவில் சட்டம் ரொம்ப முக்கியம், 45 ரொம்ப முக்கியம். சரியா, 46 முக்கியம். இது ஞாபகம் வச்சுக்கலாம். 39A இலவச சட்ட உதவி, ஃப்ரீ லீகல் எய்டு. 40 ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம சபா. அப்புறம் 43 வந்துட வேண்டிதான், லிவிங் வேஜ் வாழ்வூதியம். 43A தொழிலாளர்கள் நிர்வாகத்தில் பங்கேற்பு. 43B கூட்டுறவு சங்கங்கள். 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். 45 6 வயது வரை குழந்தை பராமரிப்பு. 46 எஸ்சி எஸ்டி மக்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகள். சரியா, 46. அப்புறம் 47 to 51. அடுத்தது 47 என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம்? 47, 48, 48A, 49, 50, 51. அவ்வளோதான் ஆர்டிகிள்ஸ். சரியா, ஆர்டிகிள் 47 என்ன சொல்லுதுன்னா அரசாங்கத்தோட டியூட்டி சொல்லுது. டியூட்டி ஆஃப் ஸ்டேட் என்ன பண்ணணும்? டியூட்டி ஆஃப் ஸ்டேட் என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு 3 விஷயங்களை சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் நியூட்ரிஷன் லெவல், நியூட்ரிஷன் மக்களுடைய ஊட்டச்சத்து மேம்பாடு பாதுகாப்புக்கு வழிவகை பண்ணணும். 2வது பப்ளிக் ஹெல்த், சேஃப்கார்ட் த பப்ளிக் ஹெல்த், பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும். 3வது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த 3 விஷயங்களை சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். 3 விஷயங்களை சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 47. சரியா, அரசாங்கத்துடைய கடமை, அரசனுடைய கடமை. ஸ்டேட்னா அரசனுடைய கடமை ஒரு 3 விஷயம். என்னெல்லாம் ஏன் பண்ணணும்? ஸ்டேட் டு இன்க்ரீஸ் நியூட்ரிஷன் லெவல், மக்களுடைய நியூட்ரிஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். பொது சுகாதாரத்தை பாதுகாக்கணும். நோய்கள் போகாமல், இப்போ கொரோனா பீரியட் நோய்கள் போகாமல் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ இது அரசனுடைய கடமை. பப்ளிக் ஹெல்த், சேஃப்கார்ட் த பப்ளிக் ஹெல்த். அப்புறம் இன்க்ரீஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இந்த 3மே அரசாங்கத்துடைய கடமை. நியூட்ரிஷனை உயர்த்தணும், பொது சுகாதாரத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்? ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அதையும் சொல்கிறாங்க. ப்ரொஹிபிட் ட்ரக்ஸு, ஆல்கஹால் இதெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்றதையும் கேட்பாங்க. இதில் கேட்கக்கூடியது இதை பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. இது ஒரு காந்தி பிரின்சிபல். காந்தியன் பிரின்சிபல் என்னது? மது, கல்லுண்ணாமை காந்தியுடைய கொள்கைகளில் ஒன்று. 47, 46 காந்தியன் பிரின்சிபல் தான். வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி எஸ்டி, அவங்களுடைய எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட்டை அரசு பாதுகாக்கும்னு சொல்கிறது 46. 47 என்ன சொல்கிறாங்க? 47 ப்ரொஹிபிஷன் ஆஃப் லீக்கர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 விஷயங்கள் ஆக்சுவலாக சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் இதில் ஒரு கிளையாக சொல்லியிருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரக்ஸு, ஆல்கஹால் இதெல்லாம் தடை பண்ணணும். சரியா, மது விலக்கு என்பதை நடைமுறைப்படுத்தணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது, தொடக்க காலத்தில். குஜராத் இன்றும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலமாக இருக்குது. தமிழகத்தில் தொடக்கத்தில் மதுவிலக்கு இருந்தது, பின்னாளில் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா, இப்போ நமக்கு அதுதான் முக்கிய வருமானமாக இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு.
டாஸ்மாக். அப்போது இதை சொல்கிறாங்க. அப்போ டிபிஎஸ்பி எங்கள் மாநிலத்தில் மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கு போனாங்க, நிறைய பேர் போனாங்க, நிற்கலை. காரணம் இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள், அதான் காரணம். சரியா, நான் ஜஸ்டிசியபிள். ஆனால் காந்தியுடைய பிரின்சிபிள் இருக்குது, ஆனால் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியல. டிபிஎஸ்பியில் நிறைய விஷயங்கள் நடைமுறைப்படுத்த முடியல. சில அரசுகள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, சில அரசுகள் நடைமுறைப்படுத்தவில்லை. அப்போ 47 இதுதான் ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக அவங்க சொல்லக்கூடியது 3 விஷயங்கள்: இன்க்ரீஸ் நியூட்ரிஷன், பப்ளிக் நியூட்ரிஷன் லெவல், பப்ளிக் ஹெல்த்து அண்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 3ஐயும் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 48 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை மேம்பாடு, ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயம், இது முக்கியமானது. அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடை வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணுங்கயா இன் சயின்டிஃபிக் லைன்ஸ். நிறையா அறிவியல் கருவிகள், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டு விவசாயத்தை பெருக்குங்க. 4ஐ 8 ஆக்குவதுன்னு தான் விவசாயம். அதே போன்று கால்நடை வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு தான் நம்முடைய சொத்தை 4ஐ 8 ஆக்குகிறது, வருமானத்தை பெருக்குது. சரியா, அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்தை சயின்டிஃபிக் லைன்ஸில் போய் இம்ப்ரூவ் பண்ணுங்கப்பா. மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஆட்டோமேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க. அதேமாதிரி கால்நடை வளத்தை பெருக்குங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, சயின்டிஃபிக் லைன்ஸை அக்ரிகல்ச்சரை பெருக்க சொல்கிறாரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடை வளர்ப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறாங்க. இது ஆர்டிகல் 48 சொல்கிறாங்க. கால்நடை வளர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதில் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டரிங் கவுஸ், ப்ரொஹிபிட் ஸ்லாட்டரிங் கவுஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பசுவதைக்கு தடை, இது ஞாபகம் வச்சுக்கலாம், இதை கேட்பாங்க. இதெல்லாம் சர்ச்சைக்குரிய ஒன்றும், அதை தான் கேட்பாங்க. ஸ்லாட்டரிங் கவுஸ், கேட்டில் ப்ரீட் டெவலப்மெண்ட்டையும் சொல்கிறாங்க, ஆனால் ஸ்லாட்டரிங் கவுஸை தடை பண்ண சொல்கிறாங்க. அப்போ 48 என்ன இருக்குது பாருங்கள், ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு ஒருங்கிணைப்பு. வேளாண்மை என்ன பண்ணுங்கள், சயின்டிஃபிக் லைன்ஸில் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் என்ன பண்ணுங்கள், கேட்டில் ப்ரீடை டெவலப் பண்ணுங்கள், புது புது வெரைட்டிஸை டெவலப் பண்ணுங்கள், நாட்டு மாடுகளையும் பாதுகாத்துக்கங்க. ஆனால் பசு வதையை தடை செய்யுங்கள், பசுவதை என்று சொல்லக்கூடிய பசுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகளை தடை செய்யுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாடர்ன் அந்த லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஆனால் பசுவதைக்கு தடை என்பது காந்தியுடைய கருத்து. பசுவை தெய்வமாக மதிக்கிறாரு. அப்போ பசுவதைக்கு தடை என்பதை அவர் சொல்கிறார். சரியா, இது 48 சொல்கிறோம். அப்போ 47 என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அது 3 விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர் வந்து கேட்டுட்ருக்காங்க. அடுத்ததாக ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டரிங் கவுஸ், இப்போ உள்ள பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதாக போயிட்டுருக்கு, அது 48 சொல்லியிருக்காங்க. சரியா, இது சில மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, சில மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தலை. பசுவதை தடை சட்டங்கள் வட மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, தமிழகத்திலலாம் இல்லை. சரியா, ஓகே. 48 அடுத்து 48A. 48A என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அண்ட் சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஃபாரஸ்ட் காடுகளை பாதுகாத்தல், வனவிலங்குகளை பாதுகாத்தல், அவ்வளோதான். அப்போ விவசாயம் நல்லா பண்ணணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் விவசாயம் பண்ண முடியும். சுற்றுச்சூழல் சீர்கேடாகி நிலங்கள் பால்பட்டு போச்சு, மழை இல்லாமல் போச்சுன்னா விவசாயம் பண்ண முடியுமா? இப்போ அதனுடைய இணைப்பு தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். 48 4ஐ 2 ஆக்கக்கூடிய விவசாயம், 4ஐ 2 ஆக்கக்கூடிய 8 ஆக்கக்கூடிய 4ஐ 8 ஆக்குது, 2 ஆக்கலை. உண்மையை சொல்லப்போனால் 4ஐ 2ஆகவும் ஆக்குது வேளாண்மை, பருவகால சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். 4ஐ 2ஆகவும் ஆக்கிறது. ஆனால் 4ஐ 8ஆகவும் ஆக்குவது இதுதான் விவசாயம். மழை நன்கு பெய்தால் வேளாண்மை ரெட்டிப்பாகிறது, வருமானம் ரெட்டிப்பாகிறது. 4ஐ 8 ஆக்குவது, ஒரு குடும்பத்தை வளப்படுத்துவது விவசாயம்தான். 48 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. 48A என்னது, விவசாயம் நல்லா இருக்கணும்னா என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், சுற்றுச்சூழல் சீர்கெடாமல் இருக்கணும், நிலங்கள் ஆக்கிரமிப்பு பொலிட்டிங் இண்டஸ்ட்ரீஸால் ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கணும். அப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும்,
வனவிலங்குகளை பாதுகாக்கணும். அப்போ இதனுடைய இணைப்பாக இதை எடுத்துக்கலாம். தனிப்பிரிவு தான் 48A. ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், சேஃப்கார்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட். இது வந்து 48A இருக்குது. அடுத்து 49 ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ் கலாச்சார சின்னங்கள், நினைவிடங்கள். மோனுமெண்ட்ஸ், பிளேசஸ், குட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அதாவது நம்முடைய கலாச்சார தலங்கள், பண்பாட்டு தலங்கள், வரலாற்று சின்னங்கள் இவற்றெல்லாம் பாதுகாக்கணும். தாஜ்மஹால், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், மாமல்லபுரம் கடற்கரை கோவில், இதை போன்ற பாரம்பரிய தலங்கள், நம்முடைய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள், கலாச்சார தலங்கள், இடங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் இவற்றை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கலைன்னா அது ஒரு குறை தான். நம்ம ஒழுங்காக பாதுகாக்கலை. உண்மையை சொல்லப்போனால் வெளிநாட்டவர் வந்து அதனுடைய முக்கியத்துவம் நம்ம உணர்த்திட்டு போகிறாங்க. அப்போ 50ன்னா ஒரு முழுமையாக இருக்குது. 50ல் 1 குறை. அந்த குறை இல்லாமல் என்ன பண்ணணும்? நம்ம பாதுகாக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ், நினைவிடங்கள், கலாச்சார சின்னங்கள். சரியா? தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், மாமல்லபுரம் கடற்கரை கோவில், நிறைய கலாச்சார தலங்கள் நம்மகிட்ட இருக்குது. அவற்றை பாதுகாக்கணும். பிளேசஸ் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், இவற்றெல்லாம் பாதுகாக்கணும். பாதுகாக்கலன்னா அது ஒரு குறை. 50ல் ஒரு குறை என்னது தான்? 49, ஒரு சிறிய குறை. பாதுகாக்கவில்லை எனில் அது நம்முடைய குறை, பெரிய இழப்பு. சிறிய குறையில் 49ல் வழங்கியிருக்காங்க. அடுத்து 50 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரிப்பு. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிர்வாகத்திலிருந்து நீதி பிரிப்பு. 100 பிரிச்சா என்னது? 50. சரியா? பிரிச்சாச்சு. பிரிப்பது 50. செப்பரேஷன் அப்படின்னா கரெக்டாக சரிபாதியாக பிரிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 50 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். தொடக்க காலத்தில் பிரிட்டிஷார் நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் மாவட்ட நீதிபதியாகவும் இருப்பார். தாசில்தார் தான் தாலுக் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருப்பார். அப்போ நீதி நிர்வாகம் இரண்டையுமே ஆங்கிலேயர்கள் ஒன்றாக இணைத்து பார்த்தார்கள். தீர்ப்புன்னு சொல்லுவாங்க, நிர்வாகத்தையும் பார்த்தாங்க. அப்போ நம்முடைய விடுதலை நிர்வாகத்திலும் சில அம்சங்கள் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், செயல் நீதிபதி தான், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. அது மாதிரி தாசில்தார் வந்து தாலுக் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், நாட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இப்போ சரியா? அதுக்காக நீதித்துறை பவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது செயல் நீதிபதி அப்படின்ற அடிப்படை தான் கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியல் நீதிபதி இல்லை. கொலை வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்ல முடியாது. சிவில் தகராறுகளை விசாரித்து தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்போ அதுக்கு நீதித்துறை இருக்குது. அப்போ சிஆர்பிசி சட்டம் திருத்தம் 1973. 1973 இதை இன்னும் தெளிவுபடுத்தினாங்க. நீதித்துறை முழுக்க நிர்வாகத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. நீதி வேறு, நிர்வாகம் வேறு என்று பிரித்தது. விடுதலைக்கு முன் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஒன்றா தான் இருக்குது. சில அம்சங்களில் பிரித்தாங்க, ஆனால் நிறைய அம்சங்களை பிரிக்கலை. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நீதித்துறையானது நிர்வாகத்திலிருந்து பிரிக்கப்படுவது. 100ல் சரிபாதி 50, 2ஆக பிரிக்கிறோம். நீதி தனி, நிர்வாகம் தனி. இதை உறுதிப்படுத்திய சட்ட திருத்தம் சிஆர்பிசி சட்ட திருத்தம் 1973. ஆக தற்போது நீதித்துறை முழுக்க பிரிக்கப்பட்டிருக்கு. வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடியது அவங்க தான், நீதித்துறை தான். ஆனால் ஒரு செயல் நீதிபதி, ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் செயல் நீதிபதி அப்படின்ட்டு சொல்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ற பதவி நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்குது. அதேமாதிரி தாலுக் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ற அதிகாரம் தாசில்தார் அவர்களுக்கு இருக்குது. சரியா? ஆனால் ஜுடிஷியல் கிடையாது. அப்போ அந்த நீதியிலிருந்து நிர்வாகம் பிரிப்பது அப்படின்ட்டு சொன்னது ஆர்டிக்கிள் 50. அடுத்ததாக ஆர்டிக்கிள் 51 இன்டர்நேஷ்னல் பீஸ், ப்ரொமோட்டிங் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு. 51 ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ். சர்வதேச அமைதிக்கும் பண்பாட்டுக்கும், சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியா துணை நிற்கணும்யா. நேரு பண்ணார். பஞ்சசீல கொள்கை, பாண்டூங் கான்ஃபரன்ஸு எல்லாம் நடத்தினார். தோல்வியில் முடிஞ்சது வேறு விஷயம்.
ஆனாலும் சர்வதேச நாடுகளிடையே அமைதி நிலவ இந்தியா தன்னுடைய பங்களிப்பை தரணும், சர்வதேச சட்டங்களை ஒத்துழைச்சு நடக்கணும், சர்வதேசத்தில் வேற எங்கேயாவது பிரச்சனைனா இந்தியா போய் சப்போர்ட் பண்ணணும், அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணணும், சர்வதேச அளவில் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிலாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க. சரியா? 51 50ன்னு இருந்தால் மதிப்பு கிடையாது, மொய் செய்கிறோம் இல்லையா, 51 மொய் செஞ்சோம். இப்போ யாரும் செய்கிறதில்ல, இப்போ மினிமம் 501 ஆகிப்போச்சு. 101 501ன்னு செய்கிறோம். அந்த ₹1 தான் மதிப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு தேசத்துடைய மதிப்பு வெளி உலக நாடுகளுடன் அது அப்ரோச் செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. தேசத்துடைய மதிப்பை உயர்த்துவது அந்த ஒன்று தான். சரியா? அப்போ 50ஓட சேர்த்தா 51. ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதற்கான முயற்சிகளை தற்போதைய அரசாங்கம் நிறைய மேற்கொண்டுட்டு தான் இருக்குது. அப்போ நேருடைய முயற்சி அளப்பரியது. பஞ்சசீல கொள்கை, அணிசேரா இயக்கம், நான் அலைன் மூமெண்ட்டு, காங்கோ போன்ற நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனையப்போ படைகள் அனுப்பியது, சூயஸ் கால்வாய் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது. ஆக பல்வேறு உலக நாடுகளுடைய விஷயங்களையும் தீர்வு காண்றதுக்கு இந்தியாவை ஒரு அமைதித்தன்மை மிக்க நாடாக, உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பாடுபடக்கூடிய ஒரு தேசமாக நம்முடைய வெளியுறவு கொள்கையை வகுத்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். 50உடன் இணைந்து 51, இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்திய அந்த ஒன்று. ₹100 101 வைக்கிறோம், அதான் அந்த மதிப்பை கூட்டுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 51ன்னா ஞாபகத்துக்கு வருது. பேங்க்கில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்குன்னு வம்புக்குன்னு கிஃப்ட் செக் எழுதுவோம். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் செக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. கிஃப்ட் செக் அப்போ பரிசாக கொடுக்குறதுக்கு காசாக கொடுத்தா நல்லா இருக்காதுன்ட்டு மொய்யா கொடுக்குறது பதிலாக என்ன பண்ணுவோம், கிஃப்ட் செக் எழுதுவோம். அவங்களுக்கு செக்காக எழுதுவோம், ₹51 எழுதுறதுன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் செக்கை அவர் பேங்க்கில் கொடுத்து அந்த ₹51 காசாக வாங்கிக்கணும். அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கொடுத்தோம்னா அவர் கலெக்ஷன் போடுவார். கலெக்ஷன் சார்ஜஸ்னு ₹20 ₹30 பிடிச்சிருவாங்க. மிச்சம் அவருக்கு கிடைக்கிறது ₹20 ₹25 தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். வம்புக்குன்னு பண்ணுவோம், காமெடிக்குன்ட்டு. அப்போது அவர் கிஃப்ட் செக்கு, நம்ம கிஃப்ட் ₹51 கிஃப்ட் செக்கு, பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு செக்கு, கிஃப்ட் செக்குன்ட்டு. செக்லேயே கலர் கலர் பூவாக டிசைனாக போட்டு கொடுத்துருக்கோம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கிஃப்டாக கொடுத்தா அவர் என்ன பண்ணணும், அதை ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோவாக மாட்டி வச்சுக்கணும். அந்த அல்ப ₹51 காசுக்கும் ஆசைப்பட்டு அவர் கலெக்ஷன் போடுவார். கொரியரில் அனுப்பி கலெக்ஷன் சார்ஜஸ் போட்டு வாங்குறதுக்கு ₹20 30 ஆகிடும். மிச்சம் ₹20 தான் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். அதையும் விட மாட்டார் அவர், அது வேறு விஷயம். அப்போது அந்த 51 என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ₹1 முக்கியத்துவம் பெறுது. ஒரு தேசத்துடைய மதிப்பை உயர்த்துவது என்பது அந்த ஒன்று தான். அப்போ 51 ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ், இது முக்கியமானது. சரியா? அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல. அப்போ டிபிஎஸ்பி இப்படி தான். இதில் முக்கியமான ஆர்டிகிள்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் பாருங்கள் 47 நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து அரசாங்கத்துடைய கடமைன்ட்டு ஒரு 3 விஷயங்களை சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் த நியூட்ரிஷன் லெவல், இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த், இன்க்ரீஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் அப்படின்ட்டு தான் 47 சொல்கிறாங்க. விதி அப்படி தான் இருக்குது. இதில் காந்தியன் பிரின்சிபலும் உள்ள அடங்கியிருக்கு. 47 ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர். அடுத்ததாக 48 4 8 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. அப்போ விவசாயத்தை சயின்டிஃபிக் லைனில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கால்நடை வளர்ப்பு, நியூ கேட்டில் ப்ரீட்லாம் புதுசாக மேம்படுத்துங்க. பசுவதையை தடை செய்யுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆர்டிகிள் 48. 48A விவசாயம் நல்லா இருக்குன்னா சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், இனச்சாச்சு. சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்கங்க, காடுகள் வனவிலங்குகளை பாதுகாத்துக்கங்க. சரியா? 48A. சுற்றுச்சூழலை பாதுகாத்தா மட்டும் போதாது, நம்முடைய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார பண்பாட்டு சின்னங்களை பாதுகாக்கணும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாக்கணும். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், தாஜ்மஹால் உள்ளிட்ட பண்பாட்டு கலாச்சார இடங்களை பாதுகாக்க வேண்டும், அது நம்முடைய டியூட்டி அப்படின்ட்டு சொல்லக்கூடியது 49. அடுத்து 50 சரிபாதியாக பிரித்தல், நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கப்படுதல் என்பது 50. 51 சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியா தன்னுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும், எதிர்கால அரசுகள் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது என்னது 51. அப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆர்டிகிள்ஸோட ரீகலெக்ட் பண்ணுங்கள். என்னெல்லாம் 36 என்ன சொல்லுது? டெஃபினேஷன் ஆஃப் ஆர் ஸ்டேட், அரசுக்கான வரையறையை சொல்லக்கூடியது. அரசு தான் நெறிமுறையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அரசுக்கான வரைமுறையை சொல்லக்கூடியது என்னது? 36. 37 என்ன சொல்லுது? இந்த டிபிஎஸ்பியுடைய நேச்சர் என்ன, அதனுடைய இயல்பு என்ன, அது அரசாங்கம் சட்டம் போட்டு தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. சரியா? அதனுடைய முக்கியத்துவம் என்ன, மக்களுடைய ஒரு நல அரசை உருவாக்குவதற்கு இது முக்கியம் அப்படின்ட்டு 37 சொல்லுது. சரியா? அடுத்து 38 என்ன சொல்லுது? 38 ஸோ ஸ்டேட் டு ஃபாலோ செர்டன் சோஷியல் ஆர்டர், சில சமூக ஒழுங்கை கடைபிடிக்கணும்.
இன்கம் வேறுபாடெல்லாம் களையணும், ஸ்டேட்டஸ் வேறுபாடை களையணும் அப்படிலாம் 38 சொல்லுது. 39 என்ன சொல்லுது? certain principles to be followed by the state. ஒரு 6 பிரின்சிபிள்ஸை சொல்கிறாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். 39A என்ன சொல்லுது? 39A என்ன சொல்லுது? ஈக்குவல் ஜஸ்டிஸ், சமமான நீதி. சரியா? ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி, ஃப்ரீ லீகல் எய்டு, இது ரொம்ப முக்கியமானது. 40 என்ன சொல்லுது? பஞ்சாயத்து ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய 4 பேரை சொல்லுதா? இல்லை, 40 பேரை சொல்லுது. 40 ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, உண்மையான மக்களாட்சி, கிராமராஜ்யமே ராமராஜ்யம் என்று சொல்லக்கூடிய காந்தியுடைய பிரின்சிபல். சரியா? 40. 41 என்ன சொல்லுது? ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன் அப்படிலாம் சொல்லுது. எல்லாருக்கும் வேலை எமது உரிமை அப்படின்ட்டு நம்ம கோர்ட்டு போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா அது முழுக்க நடைமுறை நமக்கு கிடைக்கல. அப்போ கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுங்க? அசிஸ்டன்ஸ் கொடுங்க, வேலைக்கான உதவித்தொகை கொடுங்க, கல்விக்கான உதவித்தொகை கொடுங்க, முதியோர்களுக்கான ஓல்டேஜ் பென்ஷன் கொடுங்க, டிசபிலிட்டி பெனிஃபிட், ஸோ தட் இஸ் ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை கொடுங்க, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை கொடுங்க. எல்லாமே 41 சொல்கிறாங்க. 42 பெட்டர் ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், மனித தன்மையுடன் வேலை பார்ப்பதற்கான வேலை பணிச்சூழலை ஏற்படுத்துங்க சொல்கிறாங்களா? மகப்பேறு வசதி, அது ரொம்ப முக்கியம். 42 மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை கொடுக்க சொல்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க? சில ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? திருமணம் ஆகாத பெண்களை தான் பணிக்க வைப்பாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் மகப்பேறு விடுப்புன்னு போயிடுவாங்க, குழந்தைகளை பார்க்குறேன்ட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மனித தன்மையற்ற செயல். அப்போ என்ன பண்ணணும்? 6+6 12 வாரங்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்கணும். குழந்தை பெற்று வர்றாங்களா, 1 வயது வரையிலான குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு ஓய்வு நேரம் கொடுக்கணும். அதற்கு தனி அறை அமைத்து தரணும். பெரிய நிறுவனங்கள் கிரச்சஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாதுகாப்பு மையங்களை ஏற்படுத்தி தரணும். இதெல்லாம் இருக்குது. மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஸோ ஏற்படுத்தி தரணும். 42 மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஞாபகம் வச்சுக்கலாம். 4 பிரியக்கூடிய 2, ஒரு உயிரை பிரித்து எடுக்கிறாங்க, குழந்தை மகப்பேறு. அப்புறம் 43 வாழ்வூதியம் மற்றும் ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில் மேம்பாடு, ரெண்டுமே 43 இருக்குது. 43A அனெக்ஸ் போய் சேர்ந்துக்கிறாங்க. 43ஓட போய் ஏ வந்து சேருது. பார்ட்டிசிபேஷன் யார்? தொழிலாளர்களும் நிர்வாகத்தில் பங்கேற்கிறாங்க. 43A. 43B கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துதல். 44 2 ஈக்குவலாக இருக்குது. 4 பேலன்ஸாக இருக்குது. பொது சிவில் சட்டம், அனைவருக்கும் பொதுவான சட்டம், ஈக்குவலான சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தாமல். ஆனால் அது வரைக்கும் செயல்படுத்தப்படலை. செயல்படுத்தினால் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, ஒருமைப்பாடுகள் பாதிக்கப்படும். இந்தியாவுடைய சிறப்பே வேற்றுமையில் ஒற்றுமை தான், யூனிட்டி இன் டிவர்சிட்டி தான். அப்போ இதை செயல்படுத்தக்கூடாது என்று பெரும்பான்மை மக்கள் நினைக்கிறாங்க. அடுத்து 45 இயர்லி சைல்ட்ஹுட் கேர், 6 வயது வரையிலான, அதாவது 4-5 வயசு தான் என்னது, 6க்கு கீழே. 6 வயசு ஆனாலும் பள்ளிக்கு அனுப்பிடுவோம். அப்போ 6 வயதுக்கு கீழ் என்பது 4-5 வயது, அது 45ன்னு எடுத்துக்கலாம். ப்ரீநேட்டல் எஜுகேஷன் அண்ட் சைல்ட்ஹுட் கேர். 46 எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC/ST. 47 என்ன பார்த்தோம்? 3 விஷயங்களை அரசாங்கம் டு டேக் ஸ்டெப்ஸு, நியூட்ரிஷன் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும், பப்ளிக் ஹெல்த்து, பொது சுகாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒன்று தான் என்னது? ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர். 47 லிக்கர் தடை. சரியா? 48 ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை மற்றும் கால்நடை மேம்பாடு, வேளாண்மையில் அறிவியல் பயன்படுத்தி மேம்படுத்துறது, கால்நடையில் புது புது பிரீடை கண்டுபிடிக்கிறது, பசு வதைக்கு தடை பண்ணுறது. 48A சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், வனவிலங்குகள் மற்றும் காடுகளை பாதுகாத்தல். 49 என்ன பார்த்தோம்? 49 ஒரு குறை, நம்ம தேசிய சின்னங்களை பாதுகாக்கலை என்பது ஒரு குறை. அப்போ தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார சின்னங்களை பாதுகாக்க வேண்டும். 50 சரியாக பிரிங்க, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரித்தெடுக்கப்பட வேண்டும். 51 நம்முடைய மதிப்பை கூட்டும் செயல், என்னது? சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு இந்தியா பாடுபட வேண்டும். 51 இதில் எல்லா விஷயங்களும் மேக்ஸிமம் பண்ணிட்டாங்க. சில விஷயங்களை தவிர ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர் என்பது சில மாநிலங்களில் சில அரசுகள் பண்ணியிருக்காங்க, சில அரசுகள் பண்ணலை. பொது சிவில் சட்டம் இன்னும் கொண்டு வரப்படலை. ரைட் டு ஒர்க் இன்னும் செயல்படுத்தப்படலை. மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்முடைய அரசுகள் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி? சட்டம் போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க, சட்டங்களை இயற்றி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 36லேருந்து 51 வரை டிபிஎஸ்பின்னு சொன்னாலும் 36, 37 டிபிஎஸ்பியை பற்றி சொல்லுது, ஸ்டேட்டை பற்றியும் டிபிஎஸ்பியும் சொல்லுது. 38லேருந்து 38லேருந்து 15 வரைக்கும் தான் டிபிஎஸ்பியுடைய ஆர்டிகல்ஸை பற்றி சொல்லுது. சரியா? இதுதான் டிபிஎஸ்பியுடைய விதிகளை பற்றி சொல்லுது. இந்த விதிகளை 3ஆக பிரிக்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அப்படின்ட்டு இதை சொல்கிறது உண்டு. ஒன்று காந்தியன் பிரின்சிபிள்ஸ், இரண்டாவது சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ், மூன்றாவதாக
இன்டலெக்சுவல் லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆக 3 வகையாக பிரிக்கிறாங்க. கான்ஸ்டியூஷனில் அப்படி பிரிச்சுலாம் காட்டலை, நம்முடைய அறிஞர்கள் இப்படி பிரித்து வகைப்படுத்திருக்காங்க, அவ்வளோதானே தவிர கான்ஸ்டியூஷனில் அப்படிலாம் எந்த வகையிலையும் பிரிச்சுலாம் காட்டலை. அவங்க இப்படி தான் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு டிபிஎஸ்பி அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. அந்த பிரித்த வகைப்பாடு என்ன அப்படின்றத அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரியா? பார்த்துட்டு அடுத்து வேறு என்ன பார்க்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன பார்க்கணும். அடுத்ததான் அது தொடர்பான மோதல் போக்கு, டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குமான மோதல் போக்கு, அது தொடர்பான வழக்குகள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரீஃபாக இருந்தாலுமே இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வகையான தேர்வுகளுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? தேங்க்யூ. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.